ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யங்ஷியை காமிக்கிறாங்க. அப்போ அவங்களோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டும் அவங்க சிஸ்டரும் சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு அப்படின்னா துரோகம் பண்ணிட்டு இருக்காங்களா, கண்டிப்பாக இவங்களை நான் சும்மா விட மாட்டேன், நானுமே ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்றத சட்டி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ ஏன் அங்கே வந்து அவள் பார்க்குறா. அப்போ அவள் மைண்டில் வந்து ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு. அந்த பைசங் வந்து போய் அவன்கிட்ட வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான் போல். பட் நம்ம ஹீரோ கண்டுக்காமல் போயிருக்கான். ஸோ இவன் கூட நான் சேர்ந்து இருந்தேன், நான் கண்டிப்பாக உன்னை வந்து ரிவெஞ்ச் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாட்டு அங்கே போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது தான், ஐயோ கடவுளை, நேற்று கோவத்தில் நான் என்ன மாதிரி வந்து வேலை பண்ணி வச்சுட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நடந்ததெல்லாம் நினச்சிட்டு ரொம்ப வந்து கவலைப்பட்டுச்சேக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டா போல். கடவுளே நான் என்ன பண்ணுவேன், இந்த குழந்தையோட அப்பா இப்போ எங்கே இருக்கானோ, நான் அவனை போய் எங்கே தேடுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிடுச்சேக்கா. அப்போ அவங்க அம்மாவும் சிஸ்டருமே வந்துடுறாங்க. அவங்க சிஸ்டர் அவங்க ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. நீ வந்துட்டு ஃபைஜங்க தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறணும், நீ வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னதும் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் சரியான ப்ளே பாய், நான் அவனெல்லாம் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா, நீ சிஸ்டர்கிட்ட ஒழுங்காகவே நடந்துக்கிறல, ஒழுங்காகவும் நடந்துக்கிறணும், அவர் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை அடாப்ட் பண்ணி தான் அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க போல். அப்போ அவங்க அதெல்லாம் நான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன்னை வந்துட்டு யார் வந்து இங்கே கேட்டது, நீ கண்டிப்பாக மேரேஜ் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவளை அங்கே ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின், ஐயோ கடவுளை, நான் வந்து எப்படி தப்பிக்கிறது, இவனை மாதிரி ஒரு ப்ளே பாயை வந்து மேரேஜ் பண்ணேன்னா என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிருமே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஜன்னல் வழியாக குதிச்சு ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் அங்கே திரும்ப அவங்க வந்து பிடிச்சி கட்டி போட்டு வேற வச்சிடுறாங்க. அவங்க சிஸ்டர், நம்ம இவளை வந்து ஒழுங்காக கவனிச்சுக்கிறணுமா, இல்லை நான் கண்டிப்பாக வந்து இவ எஸ்கேப் ஆகி இங்கேருந்து ஓடி போய் நம்ம வானத்தை வாங்கிடுவா அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அதுக்கப்புறம் நம்மளோட பிஸ்னஸ் எல்லாமே என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த ப்ரெக்னன்சி கிட்டேயுமே பார்த்துட்டு அவங்க அம்மா கோவப்பட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பாக நீ இங்கேருந்து போக முடியாது, நீ மேரேஜ் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் டேயுமே வந்துடுது. அங்கே பார்த்தா அவளை கையெல்லாம் கட்டி போட்டு வச்சுட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு அங்கே ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க போல். இவன் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே வந்து சண்டை போட்டுட்டு அவனவே அடித்து மூஞ்செல்லாம் வீங்கி போயிடுது. நம்ம ஹீரோயின் கத்தி எடுத்து கையை கட் பண்ணிட்டு வேமா அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. அவங்க அம்மா அதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து பிடிக்காம விடக்கூடாது, அவளை போய் பிடிங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகி அங்கே ஓடி ஒரு காருக்கு முன்னாடி போய் நின்னதுமே இங்கே காரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. அப்போ அங்கே உள்ளேருந்து நம்ம ஹீரோ தான் வர்றான். அவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுது நம்ம யார் கூட சேர்ந்து இருந்தோன்னு சொல்லிட்டு. அப்போ அவன் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த பேபிக்கு நீங்கள் தான் அப்பா, உங்கள் ஹோட்டலில் வந்துட்டு அன்றைக்கி உங்க கூட ஸ்டே பண்ணது நான் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ, என்ன இந்த பேபி உண்மையிலே என்னோடதா அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போங்க பார்த்தா நம்ம பைசங் வந்துடுறான். எங்கே ஓடிட்டுருக்க, வா மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி இழுக்கும்போது நம்ம ஹீரோ அவளை அங்கேருந்து பிடிச்சி அவனை இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட உண்மையிலே இந்த பேபி என்னோட தானேன்னு கேட்டதும் அவள் ஆமான்னு சொன்னதுமே, சரி ஓகே, இதுக்கப்புறம் நீ வந்து என்னை மீட் பண்ணவே கூடாது, பேபியை போய் நீ அபார்ஷன் பண்ணிடணும், உனக்கு எவ்வளோ வந்துட்டு பைசா வேணும்னு சொல்லிட்டு கேட்டதும் ஒரு 50 லேக் கொடுத்துருங்க அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோ, நான் உனக்கு 1 மில்லியனாக கொடுத்துட்றேன், இதுக்கப்புறம் வந்து என் மூஞ்சிலி முடிக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க செக்கை போட்டு கொடுத்துட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின், இந்த செக் எதுக்காக வாங்கியிருக்கானா, அவளை வந்துட்டு வளர்த்தவங்க டின்னு ஒரு பர்சன் போல், அவங்ககிட்ட இருந்தால் இவங்க வந்து இவங்களை அடாப்ட் பண்ணி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த காசை வச்சு அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணியிருக்கா. ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அபார்ஷன் பண்ணுறதுக்குமே ரெடி ஆகிடுறா. அங்கே நீங்கள் என்ன ஓகேவா இருக்கீங்களா அப்படின்றத கேட்டதுமே, ஆமாம் நான் ரெடியாக இருக்கேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இன்ஜெக்ஷன் போட போகும்போது அங்கே டாக்டருக்கு வந்து கால் வந்துடுது. நீங்கள் அபார்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அவருமே அங்கே ஓகேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே கண்ணை முடிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட தாத்தா அங்கே கூட்டிகிட்டு வர வச்சுருக்காரு. நான் வந்து ஏனோட தாத்தா அப்படின்றத சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு. இது என்னோட வாரிசு, நீங்கள் எப்படி வந்துட்டு போய் அபார்ஷன் பண்ணலாம் அப்படின்றத சொன்னதும், நான் உங்கள் பேரனுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வாக்கு கொடுத்துட்டேன், அவர்கிட்ட 1 மில்லியன் வாங்கியிருக்கேன், நான் கண்டிப்பாக வந்து அபார்ஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதும், நான் உனக்கு 100 மில்லியன் கொடுக்குறேன், ஆனால் நீ அபார்ஷன்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், நான் ஃபஸ்ட்டு அவருக்கு தான் வாக்கு கொடுத்தேன், ஸோ நான் வந்து மீற முடியாதுன்னு சொன்னதுமே, நீ வந்து டின்னு ஒரு பர்சனை வந்து காப்பாற்றணும் தானே ட்ரை பண்ணிட்டுருக்க, அவருக்கு வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்குல்ல, நீ காசு இல்லாமல் கஷ்டப்படுற, எல்லாத்தையுமே நானே வந்துட்டு ஏற்றுக்கிறேன், ஆனால் இந்த பேபியை நீ பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அதை கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. அவகிட்ட இந்த பேபி பிறக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பட்லரை கூப்பிட்டு இவளை கூட்டிகிட்டு போய் ரூமில் வந்துட்டு விடுங்க அப்படின்றத சொன்னதும் அவருமே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. பட்லர், இது எங்கள் மாஸ்டர் ரூம், அவர் வந்துட்டு அவ்வளோவா வந்து இங்கே ஸ்டே பண்ணுறது கிடையாது, இங்கே உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே வச்சுருக்கோம், ப்ரெக்னென்ட்டான லேடிக்கு வந்து என்ன தேவையோ இங்கே எல்லாமே இருக்குது, நீங்கள் ரொம்ப வந்து ஹாப்பியாக இங்கே இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின், இந்த ஃபேமிலி வந்து எவ்வளோ வெல்த்தியாக இருக்குது, ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோங்க வந்துடுறான். அப்போ அங்கே அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன மாஸ்டர் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேட்டதும், இது என்னோட வீடு தானே, நான் என்ன பெர்மிஷன் கேட்டு உங்கள்கிட்ட இருந்து வரணுமா அப்படின்றத கேட்குறான். மாஸ்டர், நான் வந்துட்டு
உங்களுக்காக வேற ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதும், ஏன் என்னோட ரூமுக்கு என்ன அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாட்டி கேட்காம அங்கே உள்ளே போயிடுறான். அப்போ அங்கே வாஷ்ரூம்லேருந்து ஏதோ சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு அங்கே வந்துட்டுருக்கா. அவன் அங்கே பார்த்ததுமே அவ ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, உனக்கு தான் நான் காசு கொடுத்துட்டேனேன்னு சொன்னதும் அவள் ஸ்லிப் ஆகி விழுக போகிறா. நம்ம ஹீரோ தான் இப்போ பிடிச்சிக்கிறான். நம்ம ஹீரோயின் என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே 2 பேருமே அப்படியே ஸ்லிப் ஆகி எங்கள் பாத்டப்பில் போய் விழுந்துடுறாங்க. நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன்னு அவன் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் நீ வந்து போய் சொல்லிட்டு இருக்கன்னு சொல்கிறான். என்னென்ன நம்ம ஹீரோக்கு இன்னும் நம்பிக்கை வரல போல், ஏமாத்துறான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். உங்கள் தாத்தா தான் நீங்கள் வம்பு பண்ணி கூட்டிகிட்டு வந்தார், நான் அபார்ஷன் வந்து பண்ணுறதுக்கு போயிட்டே அப்படின்றத சொன்னதோ, நீ வந்து இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதா, என் க்ளோஸாக வந்துட்டு வரணும்னு பார்க்குறியா என் பக்கத்தில் அப்படின்றத கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் அங்கே வேமாங்க கட்டிலுக்கு தூக்கிட்டு போயிட்டு நான் வந்து உன்னை ஸ்டாப்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க தாத்தாவை போய் மீட் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்காக தாத்தா அவளை இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத கேட்டதும், நீ வந்துட்டு உன்னோட பேபியை போய் அபார்ஷன் பண்ண சொல்லுவியா, நீ கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும், நான் எதுக்காக அவளை போய் மேரேஜ் பண்ணுறேன், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கான். நீ அப்படிலாம் சொல்ல முடியாது, கண்டிப்பாக நீ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அவங்க பேசி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. எனக்கு வயிறெல்லாம் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும் உடனே எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்ததும் இப்போ எங்கே நம்ம போயிட்டுருக்கோன்னு ஹீரோயின் கேட்டதும், நம்ம வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போகிறோன்னு சொன்னதும், என்ன மேரேஜா, நான் மேரேஜெலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே தாத்தாட்ட ஓடிட்டுருக்கா. நான் மேரேஜெல்லாம் பண்ண முடியாது, பேபி தானே நீங்கள் பெற்று கொடுக்க சொன்னீங்கன்னு சொன்னதும், நீ மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே, உன்னோட அங்கிளுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசுலாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் அவளுக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா. 2 பேருமே அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போயிருந்தா. ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஃபேஸ் எல்லாம் ரொம்ப சேடாக இருக்குது. அதை அவங்க மேரேஜ் பண்ணுறவர் பார்த்துட்டு என்ன இவ்வளோ சோகமாக இருக்கீங்களே அப்படின்றத கேட்குறாரு. சரி ஓகே அது உங்களோட இஷ்டம் அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே பாட்டு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடுறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் இங்கே காருக்கு பின்னாடி போய் உட்கார போகும்போது எங்கே போய் அங்கே உட்காந்துட்ருக்கா, முன்னாடி பா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். அங்கே ரொம்ப வந்து கோவப்பட்டுட்டே திட்டிட்டு வந்துட்டுருக்கான். என்ன உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சான்னு சொல்லிட்டு, நான் ஒன்றும் ஆசைப்பட கிடையாது உன்னை மேரேஜ் பண்ண, உன்னோட தாத்தா தான் ஃபோர்ஸ் பண்ணி இப்போ பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத சொன்னதும் அங்கே ஹீரோக்கு கோவம் ஆயிட்டு காரை விட்டு இறங்கு அப்படின்றத சொன்னதும், உன் காரில் உட்காரணும்னு எனக்கு என்ன ஆசையா, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு அவள் திட்டிட்டு அங்கேருந்து இறங்கிடுறா. அதுக்கப்புறம் அந்த அங்கிளை போய் மீட் பண்ணுறான். அங்கிள் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத கேட்டதும், நான் ரொம்ப நல்லா இருக்கேமா அப்படின்றத சொல்கிறாரு. என்னோட பேரண்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்னை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க, என்னோட பேரண்ட்ஸ் என்னோட ஃபேமிலியை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதும், எனக்கு அவ்வளோவா எதுவுமே தெரியாதுமா, ஆனால் எனக்கு 3 இயர்ஸாக இருக்கும்போது அந்த ஷென் ஃபேமிலி வந்து உன்னை நல்லபடியாக பார்த்து வளர்த்துட்டு வந்துருக்காங்க இப்போ வரைக்குமே, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆனால் உன் கையில் வந்துட்டு இந்த கோல்டு வளையல் இருந்துச்சுமான்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுக்குறாரு. ஹீரோ உங்கள் தாத்தாட்ட அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து இப்போ என்ன உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா அப்படின்றத கேட்டதும், ஆமாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ அந்த பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறணும், பேபி பிறக்கிற வரைக்கும் அவளை நீ ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, நான் சும்மா விட மாட்டேன், அவரை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகக்கூடாது வெளியெல்லாம் அப்படின்றத சொல்கிறாரு. நீ ரொம்ப ஹாப்பியாக அவளை வச்சுக்கிறணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த சைடில் வந்துட்டு மேலே வந்து இடிச்சிடுறா. அப்போ அவனை பார்த்ததுமே எங்கள் வாமிட்டிங் வர மாதிரி பண்ணதும், இப்போ என்னை பார்த்தா என்ன உனக்கு வாந்தி வந்துட்டு இருக்கான்னு கேட்டதும், உங்களை பார்த்தால அப்படி பிஹேவ் பண்ணலை, எனக்கு சும்மா அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாசி அப்படின்றத அவ சொல்கிறா. இந்தாங்க அந்த கேண்டி சாப்பிடுங்க அப்படின்றத கொடுத்ததும், நீ சும்மா என்னை இதை கொடுத்து என்கிட்ட வந்து சமாளிச்சுட்டு இருக்கியா, நான் வந்து உனக்கு 1 மில்லியன் கொடுத்தனே அது என்னாச்சு அப்படின்றத கேட்டுட்டேங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினுக்கு என்ன பேச முடியும், அவள் வந்து அமைதியாகிடுறா. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம ஹீரோ வளர்த்த அந்த நானி வந்துடுறாங்க. அந்த கேண்டியெல்லாம் பிடுங்கிட்டு நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருக்காத, வா ரூமுக்கு அப்படின்றத சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ஏசி ஆன் பண்ணினதுமே வேமா ரிமோட்டை பிடிங்கி வச்சுட்டு நீ வந்துட்டு ஒரு பேபியை பர்த் கொடுக்க போகிற, இப்படியெல்லாம் நீ பண்ணக்கூடாது, இந்த சூப்பை கொடு அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயின் நான் எப்படி இந்த ரூமில் இருக்க முடியும், அவங்க வாட்ட ரிமோட்டை தூக்கிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போயிட்டுருக்கா. அப்போ பார்த்தா அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை பற்றி தான் வந்துட்டு ரொம்ப இழிவாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிலன்னா கண்டிப்பாக இவளெல்லாம் வந்து யார் இந்த வீட்டுக்குள்ளே விட்டுருப்பாங்க, ரொம்ப வந்து மோசமான ஒரு பிச்சைக்காரி மாதிரி இருக்கா பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கேட்டுக்கு சூப் வேறையா, அங்கே வந்து ஏசி வேற போட்டு உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுனதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கோவம் ஆகிட்டு, உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ தைரியம் இந்த மாதிரி பேசுவீங்க, நான் இப்போ உங்களை பாருங்க என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பட்லரை வந்து வர வச்சதுமே அங்கே பட்லருமே வந்து கோவப்பட்டு பயங்கரமாக திட்டாரு. உன் லெவல் என்னமோ அதை மறந்துட்டு நீ பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லேடி சண்டை போட்டதோ, உன்னை வந்து யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லி உன்னை நாங்கள் ஒரு வழி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட சொன்னதுமே அங்கே ஹீரோவுமே பயங்கரமாக கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் இந்த வீட்டில் நிறைய பொருள்களை திருடிட்டு இருக்கதாவே நிறைய வந்துட்டுருக்கு, நீங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டில் வந்து யாரையும் ஹார்ம் பண்ண தான் வந்திருக்கீங்கன்னு ரொம்ப நாளாகவே எங்களுக்கு டவுட் இருக்குது, முதல் இவங்களை வேலையை விட்டு துரத்தி விடுங்க அப்படின்றத சொன்னதும் அதே மாதிரியே அவங்களையுமே பிடிச்சி அங்கே வெளியே தள்ளி விட்டாங்க. இதுக்கப்புறம் இங்கே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த
அந்த லேடி வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் யாரையும் சும்மா விட மாட்டேன், பாருங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஸ்டே நம்ம ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, ஒரு லேடி பாடி கார்டுமே இருக்காங்க. அப்போ அங்கே அந்த பைஜங் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு அங்கே வந்து போர்ஸ் பண்ணதுமே அந்த லேடி பாடி கார்டு போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நீ எதுக்காக இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க, நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, வேற ஒருத்தனை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டியா அப்படின்றத சொன்னதும் நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு என்ன வந்துட்டு இதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத கேட்டதுமே நான் வந்து உண்மையிலே வந்து ஒன்றை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், உன் சிஸ்டரை கிடையாது, ஆனால் நீ என்ன விட்டுட்டு வந்து இப்படி கேவலமாக போயிட்டு ஏன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினோட சிஸ்டர் அங்கே வந்து நீ என்ன இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்லையே வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்க, இங்கே கொடுக்குறதுக்குலாம் உனக்கு காசு இருக்கான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரே நம்ம ஹீரோயின் தான்ன்றது அவளுக்கு தெரியாமல் இருக்குது, ஏன்னா ஹீரோட ஹாஸ்பிட்டலில் தான் போல. டாக்டர் வந்து நம்ம ஹீரோயினை வெல்கம் பண்ணி அங்கே வந்து கூட்டிகிட்டு போனதுமே அதை பார்த்துட்டு இவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அங்கே டாக்டர்கிட்ட என்னோட அங்கிள் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்றத கேட்டதுமே அவருக்கு இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக போயிட்டுருக்கு, இப்போ வந்து நல்லாவே இருக்காரு அப்படின்றத சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வெளியே வரும்போது அங்கே ஒரு பர்சன் ஹீரோயின் வந்து காரை வந்து ஏற்ற வந்துடுறான். அப்போ அங்கே பாடி கார்டு தான் காப்பாற்றிட்டு அந்தால பிடிச்சி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு என்ன கண்ணு தெரியல, ஒழுங்காக கார் ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பார்த்தா உடனே யார்ட்டையும் கால் பண்ணி வந்து நடக்காமல் போச்சுன்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட அடாப்டட் பேரண்ட்ஸ் தான். இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்படி வந்துட்டு அவளை ஆக்சிடென்ட் பண்ண முடியாமல் போச்சு, நாளைக்கு அவங்க பேரண்ட்ஸை வந்து கொலை பண்ணதே நம்ம தான் சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸை சொத்துக்காக இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியோட பொண்ணு தான் போல, அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே கொடுக்காம ஹீரோயினோட பேரண்ட்ஸ்க்குமே எல்லாமே அவங்க தாத்தா கொடுத்துட்டாரு போல, அதனால தான் இந்த வேலை பண்ணியிருக்காங்க. நம்ம ஏதாச்சும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே வந்து ஏதோ சவுண்டு கேட்குது. வேமா போய் பார்த்தா அங்கே மெய்தா இருக்காங்க. இப்போ நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதோ நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டே இப்படியே வந்துட்டேன் பாஸ் அப்படின்றத சொன்னதுமே அவங்க 2 பேத்துக்குமே ஆனால் டவுட் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த லேடி வந்து ஏதாச்சும் கேட்டுட்டாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே சரி நீங்க இருந்து கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு திட்டி அனுப்பி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தாத்தாட்ட நான் வந்துட்டு ஸ்கூல் போய் படிக்கணும் அப்படின்றத சொன்னதுமே என்னது படிக்கணுமா, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ அப்படிலாம் படிக்கக்கூடாது, வீட்டில் இரு அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவம் ஆயிட்டு இருக்கு. நீ இப்படிலாம் வந்துட்டு ஏதாச்சும் என்னை வந்து டென்ஷன் ஆக்கணும்னா அவங்க அங்கிளுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட்க்கு வந்து காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டாரு. இப்போ ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது, இப்படி உங்கள் அங்கிளை காணோன்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கே இருந்து ஓடி போயிடுறா. இந்த பொண்ணுங்க பாரு எப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா அடக்க ஒடுக்கமான பொண்ணாக இருப்பான்னு பார்த்தா இப்படிலாம் பண்ணுறானேன்னு சொன்னதும் இந்த காலத்து பிள்ளைங்களே அப்படிதான், நீங்கள் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. பட்லர் அவரை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. பிறகு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே நம்ம டாக்டர்கிட்ட என்னோட அங்கிளை நீங்கள் ஃபைனலாக எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னதுமே 1/2 ஹவருக்கு முன்னாடி பார்த்தேன், ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் காணமே, ரூம்லேயும் இல்லை, ஆள் இங்கே வெளியுமே இல்லை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வெளியே போய் அங்கே தேடுறதுக்காக போகிறா. அங்கே நம்ம ஹீரோயின் வரும்போது மாடியிலேருந்து ஒரு பூச்செடி அவள் மேலே விழுக வந்ததுமே நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். அப்போ ஹீரோயின் இப்போ கரெக்டாக சினிமாவில் ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்குறப்ப என்னமோ நல்லா தான் இருக்குது. பட் ஹீரோயின் வந்து அவனை வந்து ஏமாற்றி ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி அவனுக்கு இன்னுமே மைண்டில் இருந்துகிட்ருக்கு. ஸோ வந்துட்டு தேவையில்லாத பேச்சு பேசாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவன் வந்து அங்கே லிஃப்ட்டுக்கு கிளம்பி போனாலுமே நம்ம ஹீரோவுமே அங்கே கூட தான் வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அப்போ என்னாச்சு ஏன் அப்படியே பார்த்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லும்போது அவன் பார்த்தா ஏதோ நர்வஸ் ஆகுற மாதிரி இருக்குது, டையெல்லாம் வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து கையை வேற பிடிச்சிக்கிறான். அப்போ ஹீரோயின் கேண்டியெல்லாம் கையில் கொடுத்துட்டு நீங்கள் ரொம்பவே நல்ல மனுஷன் அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிறகு அங்கிள் அங்கே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் எங்கே போனீங்க அங்கிள் அப்படின்றத சொன்னதும் நான் அப்படியே வாக்கிங் போனேம்மா, அப்படியே ஹாஸ்பிட்டலை விட்டு எப்போ போனேன்னு தெரியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அதனால தான் திரும்ப வந்துட்டேன், ஒரு பர்சன் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் மேலே அப்படிலாம் பண்ணாதீங்க அங்கிள் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோங்க டாக்டரை போய் மீட் பண்ணிட்டு என்னோட ஒய்ஃப்க்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இங்கே தங்கியிருக்காங்களா ஹாஸ்பிட்டல் அப்படின்றத கேட்டதுமே ஆமாம் ஒருத்தருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோவோட நெஃப்யூ வேன் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இப்படி காசுக்காக இப்படிலாம் வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி மோசமாக பேசிட்டு இருக்கா. என்னோட அங்கிளோட சொத்து என்ன வந்துட்டு தெருவிலையா கிடக்கு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப ஓவராக திமிராவே பேசினதுமே அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவனை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப பயமாயிருது, அப்படியே பின்னாடியே போய் கீழே விழுந்துடுறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து தேவையில்லாமல் இப்படி பேச்செல்லாம் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது, என்னோட வீட்டில் அதிகாரம் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையுமே இவளையுமே ஜாலியாக அவன் திட்ட ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா 2 பேருமே தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோங்க ஒரு ரிங் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு ரிங் பார்த்தா அங்கே ஒரு
கேட் இருக்குது, அதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதை வந்து அவன் எடுக்க போயிட்டுருக்கும்போது அங்கே பார்த்தா வந்து ரூமை வந்து லாக் பண்ணிடுறாங்க, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் என்ன உள்ள பூனைக்குட்டி சவுண்டு கேட்குது அப்படின்றத சொல்லிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி போய் பார்த்தா அங்கே பூனைக்குட்டி இருக்குது. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல், ரொம்ப ஹாப்பியாகிட்டு வந்து பூனையை தூக்கி பேசிகிட்டு இருக்கா. இப்போ என்னாச்சு உள்ளே யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே நடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கான். பொறுங்க நான் ஆளை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத, என்னை எப்படியாச்சும் இங்கேருந்து காப்பாற்று அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். இப்போ ஹீரோயின் ஐயோ கடவுளை இவருக்கு என்னாச்சு, நான் இப்போ காப்பாற்றி ஆகணுமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து சிஆர்பி குடும்பம்னு சொல்லிட்டு பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி போனதும் ஏய் நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, இதே மாதிரி ட்ரிக்கை நீ எத்தனை தடவை என்கிட்ட யூஸ் பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு திட்டான். உனக்கு இதே பொழப்பா போச்சா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவே எந்திரிச்சு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.